கலை இருக்குங்க. டேட் பார்த்தீங்கன்னா 25. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:30 ஆகுது. இப்போதான் வீட்டுல இருந்து கிளம்பிருக்கோங்க. வந்தோம், பங்க்ல கேஷ் ஃபில் பண்ணியாச்சு. பரவாயில்ல, ப்ரெஷர் கொஞ்சம் கம்மி தான். டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 230 220 அந்த ரேஞ்சில் இருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா 200 தான் இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஃபுல் ஆயிடுச்சு. கிலோமீட்டர் 0 பண்ணிட்டாங்க. இங்க இருந்து இவங்க வரப்போ பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்றத. ஓகேங்களா? இனி டெய்லி அதை தான் கணக்கு பண்ணி தான் ஓட்டணும். ஃபுல் பண்ணியாச்சு. சரி, இங்க மூவ் பண்ணி அப்படியே போவோம். ரெடிஸ் வரைக்கும் போவோம். பிளான் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டியூட்டி போடுறான்னு தெரியல, பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர்கிட்ட நான் விசாரிக்கிறப்ப ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு சொல்றான்னு பார்த்தோம்னா, ஆட்டோ நிறைய ஆயிடுச்சு, இதே மாதிரி போனா எல்லாருடைய வாழ்வாதாரமா அடி போடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப நிறைய பேர் எத்தனை பேர் ஆட்டோ எடுக்கிறாங்கன்னே தெரியல. ஆனா ஃபியூச்சர்ல வந்து என்னாங்கன்னு பார்த்தோம்னா, மெட்ரோ வந்த பிறகு எல்லா ஆட்டோ டிரைவரும் அடிவாங்க. எல்லாருக்கும் எந்த ஒரு அவங்களோட வாழ்வாதாரமும் அழிஞ்சிரும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை வரும்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா இப்படின்னு ஒரு நம்ம ஒரு இதுல சும்மா சிம்பிளா அப்படி பேசி முடிச்சிடலாம். அதை பத்தி அது என்னன்றத கொஞ்சம் அப்படியே அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படியே போக வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. அப்படியே மூவ் பண்ணி போவோங்க. ரெடிஸ் போவோம். முதல்ல டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆயிடுச்சு. 7:40 கிளம்பி அங்க போறது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா ஒரு 1/2 hour மேல ஆயிடும். பரவாயில்ல, அப்படியே பொறுமையா போயிட்டு டியூட்டி எப்படி நேற்று நான் லீவு தான் போகல. நான் குரூப்ல கேட்டதுக்கு ரொம்ப டல்லுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பாக்கலாம் நீங்க எப்படி இருக்குன்னு. போதும். நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ராமாபுரம் எஸ்ஆர்எம் காலேஜ் கிட்ட இருக்கோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 800 ஏன் பண்ணிருக்காங்க. 12 மணி ஆகுது. 9 மணிக்கு உள்ள வந்தோம். இதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு 20 நிமிஷம் மேல அதுக்கு அந்த டியூட்டி அடிக்கல. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம், ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டியூட்டி வீடு தானே, இல்லைன்னா பேமெண்ட் பண்ணி போகலாம். ஓகேங்களா? இப்போ இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒரு 2-3 பேர் இருந்தாங்க டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ். அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறப்ப கூட அவங்க சொல்றாங்கன்னா, இப்போ ஆட்டோ போய் வரும் நல்லா இருக்கு, கொஞ்ச நாள் போச்சுன்னா அதாவது மெட்ரோலாம் வந்துச்சுன்னா நசிஞ்சிடும், ரொம்ப அடி வேண்டாம் அப்படி சொல்றாங்க. அது எப்படின்னு எனக்கு ஒண்ணு மெட்ரோ வந்தா அது அதிக அழிஞ்சிருமா இல்ல வேற ஒரு பரிமாணம் எடுக்குமோ எனக்கு கரெக்டா தெரியல. கொஞ்சம் அதை பத்தி பேசலாம். எனக்கு என்ன போக பேசிட்டே வர்றது. டைம் பாத்தீங்கன்னா 1 மணி ஆக போகுதுங்க. இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் கிட்ட வந்துட்டு நம்ம இதுல இருந்தோம். ராமபுரத்துல இருந்து நம்ம சரவணா ஸ்டோர் ட்ரிப் அடிச்சு அவங்க வந்து சரவணா ஸ்டோர் இருந்தோம். இப்ப இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம், கொஞ்ச நேரம் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சென்னையில பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினோட வேலை பாத்தீங்கன்னா ஃபுல்லா சென்னை முழுக்க ரொம்ப ஃபாஸ்டா நடந்து வந்துட்டே இருக்குங்க. அதனுடைய முதற்கட்டம் வந்து ஏற்கனவே முடிச்சதுனாலதான் இந்த பக்கம் வடபழனி கோயம்பேடுல இருந்து அந்த பக்கம் கிண்டி வரைக்கும் அப்படி ஃபுல்லா ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இரண்டாவது கட்ட வேலை வந்து நான் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது. முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ஆட்டோடைய தொழில் ரொம்பவே அடிவாங்க, சுத்தமா அழிஞ்சுட்டாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்டோ டிரைவர்ஸ் ஜெனரலா பேசிட்டு இருக்கப்ப கூட அவங்க நிறைய விஷயம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மெட்ரோ பணியெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன பிறகு நிறைய ஆட்டோ வந்துட்டு கஷ்டப்படுவோம். ஆட்டோ டிரைவர் கஷ்டம் இருக்கும், டியூட்டி ஸ்டாப் இருக்காது,
இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு நம்ம கரெக்டா தெரியல. ஏன்னா நான் அதை பேஸ் பண்ணி சில இது செக் பண்ணி பாக்குறப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அழிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அதே டைம்ல வேற ஒரு பரிணாம வளர்ச்சி பெறும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மெட்ரோ ட்ரெயின்ன்றது வந்து எதுக்காகன்னா, இப்போ ஒரு டிராபிக் இல்லாம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு லாங்கான டிஸ்டன்ஸா ஒரு 10, 15, 20 கிலோமீட்டர் போனோமா ரொம்ப ஸ்பீடா போறதுக்கு தான் மெட்ரோ ட்ரெயின்ன்றது. ஓகேங்களா? ஆனா இப்ப இதுல நம்மளுக்கு ஆட்டோ டிரைவர் அதனால வர ஒரு பிளஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இருக்கு மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு. அதாவது மைனஸ் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம லாங் சவாரி எடுக்கிறோம்ல 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கிடைக்காது. ஓகேங்களா? சேம் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் சவாரி 2ல இருந்து இந்த 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற சவாரி கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் நிறைய ஆகும். இப்போ ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கா, மெட்ரோ ஸ்டேஷன்ல இப்ப அந்த மெட்ரோ பணியெல்லாம் ஃபுல்லான பிறகு இன்னொரு ஒரு விஷயம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷேர் ஆட்டோ இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ரொம்ப அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வராங்க மெட்ரோல ஏறுறாங்க, ஒரு இடத்துல இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கிருந்து அவங்க ஒரு கம்பெனிக்கு போகணும், இல்ல கம்பெனி வீட்டுக்கு போகணும். இப்போ கம்பெனிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இப்போ கிண்டில இருந்து இறங்குறாங்க. இப்போ பக்கத்துல ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணுன்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு 100 பேர் இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிற ஒரு ஷேர் ஆட்டோ, அவங்க ஒரு 10 ஷேர் ஆட்டோ நிற்கும். இந்த மாதிரி ஐடி கம்பெனிக்கு போகுது, டிஎல்எஃப் போகுது, இல்ல ஏதோ ஒரு டிஎல்எஃப் போகுது அப்படின்னு ஒரு 10 பேர் அதில் போடுவாங்க. கரெக்டா அது மாதிரி இருக்கிறதுனால ஷேர் ஆட்டோ நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வந்து முக்கியமான பகுதியில் வந்து ஷேர் ஆட்டோ முறை அதிகமாகும். பாத்தீங்கன்னா 2030க்குள்ள அந்த கணக்கு 2026 2030 இந்த 4 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பெட்ரோலும் சிஎன்ஜி எல்பிஜி ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமா ரொம்ப 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 வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அதனுடைய காஸ்ட் அதிகமாகுதுன்றதுனாலயும் பிளஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணதுனாலயும் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இவி வெஹிக்கிள் ரொம்ப யூஸ் பண்ணுன்ற மாதிரி தான் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஃபியூச்சர் நம்மளாம் கூட கண்டிப்பா ரொம்ப இவி வெஹிக்கிள் தான் வெயிட் பண்றோம், யூஸ் பண்ற மாதிரி வரும். அங்க வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா பொல்யூஷன் அதிகமா இருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்த்து நிறைய வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இருக்கிற மைனஸ்ல அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள ஃபுல்லாயிடும். நம்ம தமிழ்நாடு முழுக்குமே, இப்ப இந்தியா முழுக்குமே கூட ஃபுல்லா இவி வெஹிக்கிள் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்பு இருந்து பிளஸ் அதிலே பாத்தீங்கன்னா நிறைய வருமானம் அதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கேஸ் போட்டு டீசல் கேஸ் விலை அதிகமாயிடும், பெட்ரோல் விலை அதிகமாயிடும், எல்லாத்தினோடய அதிகமாகிறப்ப நம்ம இவியில வந்து நம்ம ஒரு இது போனாலும் கம்மியா தான் வரும். ₹1 அந்த மாதிரி தான் வரப்போகுது. சப்போஸ் சொல்றேன், ஒரு யூனிட் ₹1 கூட அது ஒரு 3 நாள் போடும்போது எவ்வளவு தான் முடிஞ்சு போனா ஒரு 50, 20, 30 அதிகபட்சம் நான் சொல்றது அது அதிகம் தான். அந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவி தான் எடுக்க வாய்ப்பு அதிகம். அதுல வருமானமும் நம்மளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இப்போ மெட்ரோல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும்னா டிராபிக் ரொம்ப கம்மியாயிடும், போக்குவரத்து ரொம்ப நெரிசல் இருக்காது, ரோடு எல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டுருவாங்க, போக்குவரத்து நெரிசல் இருக்காது, நம்மளுக்கு ட்ரிப் முடிச்சுக்க ஈஸியா இருக்கும். நம்ம ஓட்டுறது ஒரு 5 கிலோமீட்டர் இருந்தாலும் கூட கொஞ்சம் குயிக்கா குயிக்கா வரல. இப்போ 5 கிலோமீட்டருக்கு ஒரு ½ hour ஆகுதுன்னா அப்ப நம்மளுக்கு 10 நிமிஷத்துல கண்டிப்பா முடிஞ்சிடும். அந்த மாதிரி நிறைய ஈஸியா சூப்பரா ஃப்ரீயான வேலை நிறைய வந்துடும். இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னன்னு தெரியுங்களா, நம்ம மெட்ரோ பொல்யூஷன் இருக்குல்ல, மெட்ரோ டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, மெட்ரோ ட்ரெயின், அவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவி வெஹிக்கிள் அந்தந்த ஸ்டேஷன்லயே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டு அவங்களே அங்க விற்கிற மாதிரி. அதாவது நம்ம இதுக்கு பாத்தீங்கன்னா மெட்ரோக்கு ஒரு கார்டு ஒன்று கொடுப்பான், டிக்கெட்டுக்காக மெட்ரோ யூஸ் பண்றது ஒரு கார்டு ஒன்று கொடுப்பான். அந்த கார்ட்லயே வந்து ஆட்டோவை யூஸ் பண்ணிக்கலாம், அதுலயும் பே பண்ணிக்கலாம், எல்லாமே டிக்கெட்லயே சேர்ந்து வந்துடும் இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அது எந்த உண்மை தெரியல, வீட்டுல தெரியும். இது பாத்தீங்கன்னா இப்பயும் ஆல்ரெடி எல்லாமே எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஓலா, யூபர், ராபிடோ இப்படிதான் ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னுமா அந்த மேப் யூஸ் பண்ண தெரியாதவங்க பாத்தீங்கன்னா கைசாவரி எதிர்பார்த்து நிறைய பேர் உட்காந்து இருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அது சுத்தமா அழிஞ்சிருங்க, அதெல்லாம் பண்ணவே முடியாது. இந்த ஆப்லாம் உங்களுக்கு அப்டேட்டா இருங்க, அந்த ஆப்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியணும், கண்டிப்பா யூஸ் பண்ண தெரியணும், கூகுள் மேப் பார்க்க தெரியணும், ஜிபே யூஸ் பண்ண தெரியணும். இந்த மாதிரிலாம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால வர ஃபியூச்சர்ல வந்து ஷைன் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அது இல்லாம கவர்மெண்ட் தனியா கண்டிப்பா இப்போ இந்த மெட்ரோ இதெல்லாம் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் தனியா கண்டிப்பா ஒரு ரேட் கொடுப்பான். இந்த ரேட் தான் மெட்ரோ வச்சு ஓட்டணும், எல்லாமே ப்ராப்பரா கரெக்டா வந்து நிறைய வாய்ப்பு அதிகம். அதாவது அழிவுன்றதுல கண்டிப்பா அது எல்லாமே ப்ராப்பரா ஒண்ணு அபிஷேக் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கான நேரம் வந்தாச்சு. இப்போ மெட்ரோ ஃபினிஷ் பண்ணோம்னா ரோடு எல்லாம் கிளியர் பண்றோம், ரோடு கிளியர் பண்ணோம்னா மக்களுக்கு எல்லாம் பயன்பட ஃப்ரீயா இருக்கும். மெட்ரோல போவோம், ரோடு மரமா போறோம். அதான் ஓன் வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய கம்மியா வாய்ப்பு அதிகங்க. எல்லாமே மெட்ரோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடாங்கன்னா அப்போ நம்ம ஓன் யூஸ் வண்டிலாம் நிறைய கம்மியாயிடும், ரோடும் ஃப்ரீயா தான் இருக்கும். ஆனா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு கண்டிப்பா அது தேவைப்படும். ரொம்ப அடிவானலாம் அப்படிலாம் கிடையாது. அதுலயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
அடி வாங்க, சில இடங்கள் அடி வாங்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஐடி ஃபீல்டு, ஐடி கம்பெனி எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். ஒரு ஷேர் ஆட்டோ அந்த ஒரு ஸ்டாண்டை போட்டு அங்கங்க போட்டுருவாங்க. அங்க இருந்துட்டு இந்த கம்பெனி வரைக்கும் ஒரு 20 ரூபா இல்ல ஒரு 30 ரூபா ஒரு ஃபிக்ஸட் ரேட் போட்டு இங்க இருந்து அவங்க போற மாதிரி அப்படிதான் அந்த கம்பெனிக்கும் அந்த மெட்ரோக்கும் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ற மாதிரி ஒரு ஒரு நடைமுறையில இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 to 5 கிலோமீட்டருக்குள்ள நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் கண்டிப்பா சவாரியும் கொடுப்பான். ஆனா இதுல ஒரு பிளஸ், இதுல ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா அப்போ ஆட்டோ தொழில் அடியாம ஒரு இடத்துல இருக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வடச்சென்னை அதை மட்டும் தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப திருச்சென்னைலாம் ஓரளவுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஓகேங்களா. இந்த ரோடு எல்லாமே அவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்காது, சின்ன 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 சந்தம் தெரியாது, ஓரளவுக்கு ஃப்ரீயா போயிட்டு வர அளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. சரி, இப்ப சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி இருக்கு, ஐடி கம்பெனி இருக்கிற இடமா ஃபுல்லாமே அந்த ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா, அதாவது வீடு இருக்கிற இடம்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் காலி காலியா தான் இருக்கும். ஆனா தென்சென்னை வடசென்னை பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, ரொம்ப கூட்டம் நெரிசலா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தென்சென்னை சைடு அந்த அளவுக்கு மெட்ரோ வந்துதானா இல்ல, மெட்ரோ எங்க திருவொற்றியூர் வரைக்கும் அந்த அப்படிதான் வருதாங்கண்டா நிறைய அங்கிருந்து நிறைய இடம் உள்ள இருக்குது. அதனால அங்க மட்டும் ஆட்டோ தொழில் கண்டிப்பா அடியாது, எப்பவுமே கிங்கா இருக்கும் ஆட்டோ தொழில் வடசென்னை பொறுத்தவரையில. ஆனா அந்த பக்கம் இருக்கிறவங்க பயப்பட தேவையில்லை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் நிறைய மெட்ரோ யூஸ் பண்ணுவாங்களா இல்ல போவோமா, யூஸ் பண்ணாலும் நிறைய வெளில போறதுக்கு நிறைய இடம் இருக்கு. ஆனா இங்கெல்லாம் அப்படி கிடையாது, மெயின்லயே தான் ஃபுல்லாமே எல்லாமே மெயின்ல தான். அவுட்லைன் தெரியல. அதனால ஆட்டோ தொழில் கண்டிப்பா அடி வாங்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். அதாவது இன்னும் ஆட்டோ அதிகமானாலும் கண்டிப்பா ஓடாமலாம் இருக்காது. அந்த ஆட்டோ தொழில் அடி இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அப்படி அதான் ஆட்டோ அப்டேட் ஆகலாம், அதுக்கப்புறமா நம்மளும் அப்டேட் ஆகிடும், அவ்வளவுதான். கண்டிப்பா மற்றபடி ஆட்டோ தொழில் அழிஞ்சிருமோனா கண்டிப்பா அடியாது. ஏன்னா நம்ம இந்தியாவுடைய முக்கியமான ஒரு அங்கமா இருக்குது ஆட்டோ தொழில் தான். அதுல தமிழ்நாட்டுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நீங்க காலத்துல எழுந்திரிச்சு இந்த டியூட்டிக்கு போறப்போ பாக்குறப்ப உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆட்டோ ஓடுது, அது எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க. இப்ப நமக்கு டியூட்டி அடிக்குது, சில டைம்ல பாத்தீங்கன்னா டியூட்டி எடுக்கவே முடியாத அளவுக்கு டியூட்டி அடிச்சுட்டே இருக்கும் ஓகேங்களா. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கு, ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு நிறைய பேர் வேலைக்கு வராங்க, இவங்க எவ்வளவு பேர் வேலைக்கு வராங்க, அவங்களோட தேவைக்கு எல்லாமே வண்டி தேவைப்படும். அவங்க கண்டிப்பா ஆட்டோட தேவை எப்பவுமே இருக்கும் புரியுதுங்களா. அதனால பயப்பட தேவையில்ல யாரும். எடுத்துக்கிறாங்க அது ஒரு ஆட்டோல இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, பயமும் தேவையில்ல. அடுத்த ஒரு ஐந்து ரொம்ப பயமும் தேவை, இது காலத்துக்கு ஈஸியா நம்ம எல்லாரும் கடக்க முடியும். அடுத்து வர ஃபியூச்சர் நம்ம அடுத்து வர தலைமுறையை நம்ம இதுல பயன்படுத்தாம நல்லபடியா படிக்க வச்சு அவங்களை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறது நம்ம கடமை. அது மட்டும் கரெக்டா பார்த்துப்பாங்க ஓகே. ஏன்னா அவங்களும் ஆட்டோ ஓட்டணும் இருந்தாலும் அப்போ ஓட்ட முடியுமான்றது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம இருக்கிறத நம்மளும் ஓட்டிடலாம் ஓகேங்களா. அப்போ எப்படி நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. இப்பயும் நம்ம கஷ்டப்பட்டு ஓட்ட இருந்தாலும் அழிக்கணும்னா அழியாது. பாத்தீங்கன்னா 8 மணி ஆகுதுங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டியூட்டி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லு தான். இன்னைக்குன்றதுல இந்த வீக் முழுக்கமே அப்படிதான் இருந்தது, ரொம்ப டல்லா தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு அது முன்னால பார்த்தா டியூட்டி அடிச்சுட்டே இருக்கும், கரெக்டா டியூட்டி போட்டு இருப்போம், சீக்கிரமா ஏர்னிங்ஸ் எடுத்துடலாம். இப்போலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது, டியூட்டிஸே சரியா வர்றதில்லை. எந்த ஏரியாவுக்கு போனாலும் டியூட்டிஸ் அடிக்கிறது இல்லை, ரொம்ப 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 டிலே வெயிட் பண்ணி தான் எடுக்கிறதா மாதிரி இருக்குது. எனக்கு ஏர்னிங்ஸ் இன்னைக்கு நம்மளோட இன்கம் பார்த்துட்டு ரொம்ப டல்லு தான். சில டைம் அந்த மாதிரி ஆகாதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சில டைம் ஆகும், சில டைம் நல்லா கிடைக்கும். அதனால இந்த இதுல கரெக்டா இந்த அமௌண்ட் எடுத்துட்டு தான் போவோம், இந்த அமௌண்ட் டெய்லி எனக்கு வரணும்ன்ற நம்மளாம் பார்க்க முடியாது. ஆட்டோ ஃபீல்ட்ல ஒரு நாளைக்கு நல்லா வரும், ஒரு நாள் கம்மியா வரும். எதா இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு போகணும், அதிகமாக தான் நம்ம தான் எடுத்துட்டு போறோம், கம்மியா இருந்தாலும் நம்ம தான் எடுத்துட்டு போகணும். ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகேங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஓகேவா. நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி